யாருக்கா இருந்தாலும், எந்த வயசா இருந்தாலும், நல்ல சூடான சாதத்தில நெய்ய ஊத்தி, பருப்பு போட்டு பெசஞ்சு சாப்பிடும்போது ஆஹான்னு இருக்கும். அதுவும் குளிர்காலமா இருக்கு, இல்லாட்டா மழை ஜோரா பெய்யுது, இல்ல என்ன மாரி ஜலதோஷம் பிடிச்சிருக்குன்னு, சாதம், பருப்பு போட்டு அதில கொஞ்சம் நெய்ய ஊத்தி, தெளிவான ரசம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப அமிர்தமா இருக்கும். இன்னைக்கு நல்ல தெளிவான ஜீரா மிளகு ரசம், பருப்பு சாதத்தோட கத்திரிக்காய் பொடி தூவல் வச்சு நான் சாப்பிட்டேன். இதுதான் இந்த பிளாட்டர் காம்பினேஷன். அது மட்டும் இல்லாம, சாதமும், களத்து பருப்பும், அதாவது பருப்பு எப்படி வந்து இன்ஸ்டன்ட் பாட்ல பாட் அண்ட் பாட் மெத்தட்ல வைக்க போறோம் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. சாதத்துக்கு சோனா மசூரி அரிசி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு 3/4 கப்பு, தண்ணி 2 1/2 கப்பு தான் ஊத்தியிருக்கேன் அதுக்கு. அதுலயே ரொம்ப நல்லா வெந்துரும். பருப்புக்கு துவரம் பருப்பு ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். அதில ஒரு சிட்டிகை நெய்யும், மஞ்சள் பொடியும் தூவிக்கோங்க. தண்ணி ஒரு 1 1/2 கப்பு தண்ணி ஊத்தியிருக்கேன். ஏன்னா ஜாஸ்தி தண்ணி ஊத்தினாலும் நீர்க்க போயிடும். அதே மாதிரி ஓவராவும் குக் பண்ணக்கூடாது. பருப்பு குழைவா வந்ததுன்னா கூட ஓகே. இந்த பாத்திரத்த வைக்கும்போது கீழ சாதம் வைங்க, அதுக்கு மேல பருப்பு வைங்க. இன்ஸ்டன்ட் பாட்ல தண்ணி கண்டிப்பா ஊத்தணும் பாட்குள்ள. இது ஒரு ஹோல்டருக்காக தான் நான் அந்த ரிங் வச்சிருக்கேன். ப்ரெஷர் குக்கர்ல வைக்கிற மாரி. நீங்க டைரக்ட்டா கூட பாத்திரம் வச்சுக்கலாம். சாதாரண பாத்திரம் உங்ககிட்ட இருந்தா கூட, சாதத்துக்குன்னு ஒரு பாத்திரம் கீழ வச்சு மேல பருப்பு வச்சுக்கோங்க. மூடி போட்டு குக் பண்ணீங்கன்னா, ரொம்ப ஈஸியா சீக்கிரமா குக் ஆயிடும். தட்ட தட்டையா பருப்பு இருக்காது. இன்ஸ்டன்ட் பாட்ட ஹைல ப்ரெஷர் குக்கிங் மோட்ல 8 நிமிஷம் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கழிச்சே உடனே ஆஃப் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டேன். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனா ரொம்ப நல்லா குக் ஆயிருந்தது. சாதம் குழையவே இல்ல. கரெக்ட்டா வந்திருந்தது குக் ஆயி. அதே மாரி பருப்பும் நல்ல குழைவாவே எனக்கு தேவையான மாரி வந்திருந்தது. எப்பவுமே நான் பருப்பு சாதம் வீட்ல செய்யும்போது, பருப்புல கொஞ்சமா உப்பு போட்டுட்டு, இது ஜீரணத்துக்காக தான் ஜீரகம் கொஞ்சம் சேப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க சேருங்க. ஒரு சில பேர் நெய்யில வந்து கடுகு தாளிச்சு ஊத்துவாங்க, கருவேப்பிலை சேப்பாங்க. இல்ல வெறும் பருப்பு அதோட உப்பு சேர்த்து கூட சாப்பிடுவாங்க. உங்களுக்கு என்ன சௌகரியமோ அத பண்ணிக்கோங்க. பருப்பு ஒரு ப்ளோட்டிங்க குடுக்கும், கேஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு அந்த ஜீரகம் சேர்த்தீங்கன்னா, டைஜஷனுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா சூடான சாதத்தில நெய்ய ஊத்தி, பருப்பு போட்டு நல்லா குழைவா பெசஞ்சுட்டு, நடுவுல கொஞ்சமா குழி பண்ணி, அந்த ரசத்த ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ஜோரா இருக்கும். இதோட சாம்பார் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். வத்த குழம்பும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொடிக்கறியோட லிங்க் வந்து இந்த ரீல்ஸோட நான் அட்டாச் பண்றேன். பாருங்க கண்டிப்பா. அதே மாதிரி இந்த இன்ஸ்டன்ட் பாட்டும், இன்ஸ்டன்ட் பாட்குள்ள வைக்கிற பாத்திரமும் என்னோட ஸ்டோரியில ஷேர் பண்றேன்.